இப்போ நம்ம வந்து சமைக்க ஆரம்பிச்சிடலாமா? ப்ளீஸ் தொட்டு கும்பிடுங்க ஃபர்ஸ்ட். நாட்டுக்கோழி இருக்கு ரெடியா. வாவ். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம மசாலா ரெடி பண்றதுக்காக என்ன பண்றோம், சீரகத்தையும் மிளகையும் வறுக்கணும் வெறும் கடாயில வச்சு. அவ்வளவுதான். ஆமா, அதாவது வந்து இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்துனா மசாலா தான். மசாலா தான். அவனை ரெடி பண்ணிட்டோம்னா அடுத்து ஒண்ணா கொண்டு போயிடலாம். இப்போ நாட்டுக்கோழினால நம்ம மஞ்சத்தூள் போட்டு வாட்டி வச்சுக்கிறது தான் சரி இல்லையா? இப்போ நம்ம எடுத்துக்கிட்ட மாதிரி தான் எடுத்துக்கணும் இல்லையா? ஆனா ஐட்டானா பரவாயில்லனே, மாடுலர் கிச்சன்லாம் வச்சிருக்கேன். ஆமாமா, அப்படியே வாங்கி போட்டுட்டேன். சீரகம் போடுறோம். சீரகம் எவ்வளவு? ஒரு ஸ்பூன் போடுவோம். ஒரு 2-3 கைப்பிடி. ஏன்னா அவன் சீரகம் வந்து ரொம்ப நல்லது. அதாவது மதுரைக்காரவங்க அப்படித்தான் கைப்பிடின்னுவாங்க. கைப்பிடி கரெக்ட் இல்ல? ஒரு கைப்பிடி. இது மிளகு. மிளகு நம்ம இதுல எவ்வளவு போடுறோமோ அவ்வளவு நல்லது. ஏன்னா நெஞ்சு சளி எல்லாத்தையும் எடுத்துரும். அதனால மிளகு கொஞ்சம் தூக்கலாவே போட்டு. எனக்கு தெரிஞ்சு என் தங்கச்சி வந்துட்டு நீங்க நல்லா சமைப்பீங்க அப்படின்றதுனால தான் கல்யாணம் பண்ணியிருக்கோம். இருக்கலாம். ஒரு ரீசன். பட் as a person எனக்கு மாமா ரொம்ப பிடிக்குமா? I love him so much. I love him so much ன்னு சொல்றீங்கல்ல, அதுக்கு பின்னாடி இருக்க காரணங்களை கொஞ்சம் அப்படியே எடுத்து விடுங்க. ஃபர்ஸ்ட் வந்து மாமா வந்து ஒரு ட்ரஸ்ட் வச்சு 27 குழந்தைகளை வளர்த்துட்டு இருக்காரு. இது ஒரு ரீசனே சூப்பரா இருக்கு. ரெண்டாவது வந்து அம்மாச்சியும் சூப்பரா பார்த்துப்பாரு. எனக்கு அதில் தான் அவர் ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணாரு. இதெல்லாம் தாண்டி பெரிய ரீசன் என்னன்னா, என்னை நானா பார்த்து பாப்பா இந்திரஜா ரோபோசங்கர்ல இந்திரஜான்னு பார்த்து என்னை பேசி பழகின ஒரு ஆள் இவர் தான். நிக்கி பாய் கூட கிடையாது. என்ன வந்து பார்த்து இந்திரஜாவை தனியா ஒரு பெண்ணா இந்திரஜான்ற அடையாளத்தோட பார்த்தது இவர் தான்றீங்க. ஸோ அதனால இதுதான் நான் தான் ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணேன். என்ன நான் சொன்னேன்னா, அம்மா என்ன வேற யாராவது கல்யாணம் பண்ணா கூட ரோபோசங்கர் பொண்ணு படத்தில் நடிச்சிருக்காங்க அப்படின்னு தான் பார்ப்பாங்க. பட் என்னை நீங்கள் பாப்பாவை பார்த்து இத்தனை நாள் அன்பு காமிச்சிருக்கீங்க. இது வரைக்கும் என் லைஃப்பில் வந்து குண்டம்மான்னு கூப்பிடாம பேரையும் கூப்பிடாம பாப்பா பாப்பா என்னை நானா மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ எனக்கு இந்த உறவு, இந்த பர்சன் வந்து எனக்கு லைஃப் லாங் வேணும். டில் நாங்கள் வந்து கடைசி என்னோட நிமிஷம் வரைக்கும் வேணும். நீங்கள் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன். பார்த்தீங்களா? இப்போ நம்ம கிண்டிட்டோம். இப்போ என்ன பண்ண போறோம்? ஆமா, இப்ப சீரகத்தையும் மிளகையும் நம்ம வறுத்தாச்சு. தயவு செஞ்சு எண்ணெயை ஊத்தி சீரகத்தை மிளகையும் போட்டுறாதீங்க. எண்ணெய் வெடிச்சிரும். எண்ணெய் ஊத்தி பண்ணிடாதீங்க, வெடிச்சு எல்லாம் இதாயிரும். சட்டில தான் வரும். ஆமா, சொல்லிருக்கோம்டா. நிக்கி நான் ஒரு ட்ரையல் பார்த்திருப்பார்ல. ட்ரையல் பார்த்து என்ன க்ளோஸ் பண்ண பாக்குறேன். இப்ப அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா சிறிது எண்ணெயை ஊற்றி. ஓ, இதுல இன்னும் போடணுமா? இதுக்கப்புறம் வெங்காயம் நம்ம இது பண்ணணும். இது அப்படியே போட்டு என்ன சூடாக வேணாமா மாமா? ஆயிரம். வாவ். இப்போ நம்ம வந்துட்டு வெங்காயம் வதங்கிருச்சா? ஆமா, அது ஆரவும் வச்சாச்சு. சோ இத போட்டு ஆல்ரெடி சீரகம் மிளகு வறுத்து வச்சிருக்கோம். அதோட இந்த வெங்காயத்தை நம்ம போட போறோம். ஓகே, அரைக்கிறது. ஐயா கரண்டில அப்படி தள்ளணும். ஹெல்ப் பண்றேன். இப்போ இதோட வந்து மஞ்சள் பொடி போடணும். நம்ம இப்ப வேணா அரைக்கணும். அதான் நான் இப்ப அரைச்சேன். இது இப்ப சட்னி மாதிரி அரைக்கணுமா? தெரியுமா? அரைக்க தெரியுமாவா? என்ன நினைச்சிரு தங்கச்சி? எப்படி அரைப்பேன் தெரியுமா? அரைச்சாமா ஆயில அரைப்பேன். பட் அதுல தெரியுமா, இது வேற லெவல்ல அரைச்சு துவைச்சு எடுப்பேன், காய வைப்பேன். இத அந்த மாதிரி பண்ண முடியுமா? காய வச்சா குழம்பு வைக்க முடியாது. அது வத்தல். காய வச்சோம்னா அது வத்தல். என்ன அது பண்ணுவோம். என்ன பண்ணி கரெக்ட் தானே? சூப்பரா பண்ணுவாரு. என்ன இப்படி ஆடுது? அரைச்சதுமே இதை வந்து இதுல ஊத்திட்டு அரைச்ச விழுத மறுபடியும் நம்ம பாத்திரத்துல போட்டுரும். சோ இப்போ மெயினான ஐட்டம் உப்பு போட போறோம். உப்பு, ஆமா, ஒரு 2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம நிறைய பண்ண போறோம். அதனால இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கழுவி வச்ச நம்ம நாட்டுக்கோழி கறி இருக்கு. மஞ்சள் போட்டு பாத் பண்ண நம்ம வந்துட்டு நாட்டுக்கோழி என்ன இப்படியே போடுறோம். நல்லா வாட்டி இதெல்லாம் வந்துட்டு நான் எப்படி தெரியுமா, ஒரு கோழி குழம்பு வந்துட்டு எப்படி பண்ணோம்னா அப்படியே எல்லாமே ஆட் பண்ணிட்டு லாஸ்ட்ல வந்துட்டு தண்ணி ஊத்தி பாயில் பண்றதை பார்த்திருக்கேன். ஆனா இது வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. நம்ம இப்ப என்ன பாதி குழம்பு வச்சிருவோம், அதுக்கப்புறம் தான் அடுப்பை ஆன் பண்ணுவோம். அந்த மாதிரி வேலை. அந்த மாதிரி தான். ஆமா. இப்போ வந்து குழம்பு மசாலா, குழம்பு மிளகாத்தூள் 1 2 3. நீங்க என்ன பண்ணணும், அந்த தக்காளி எடுத்து உள்ள போட்டுருங்க. எத்தனை தக்காளி எடுத்து வச்சிருக்கோம்? என்ன இதுலயே போடலாம்? அதுலயே போடலாம். 2 தக்காளி, ஒரு 2 தக்காளி பொடியா நறுக்கி வச்சிருக்கோம், அத போட்டுறலாம். அப்படி இல்லனாலும் நீங்க வந்து ஒரு 2 தக்காளியை புளிஞ்சு விட்டாலும் போதும். ஓகேவா? சோ இந்த தக்காளியோட புளிப்பு தான் வந்து பாத்தீங்கன்னா இதுல சேரும். சோ போடும்போதே நம்ம கையால பிசைஞ்சு விட்டுறணும். அதே மாதிரி 2 பச்சை மிளகாய் கீரி உள்ள போட்டுறணும்.
2 பச்சை மிளகாய் கீரியா? ஆமா போடுங்க. 1 அடுத்து 1 2. இப்போ வந்து தண்ணி ஊற்றணும்ல. இனிமேல் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், அடுப்பை வந்து ஆன் பண்ண போறோம். என்ன இவ்வளவு சிம்பிளா முடிஞ்சிருச்சு? ஆன் பண்ணு. இது எனக்கு தெரிஞ்சு எல்லா கிட்ஸுமே வந்துட்டு பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா பேரண்ட்ஸோட ஹெல்ப் இருந்து பண்ணுங்க இல்லையா? கொதி வரும்போது நம்ம என்ன பண்றோம்னா நல்லெண்ணெயை ஊத்தணும். அப்பதான் அந்த நுர கட்டாம ஓகே அந்த நுர இந்த நுர வராம இருக்கும். இன்னும் இவ்வளவு ஊத்துறோமா? நல்லெண்ணெய் நீங்க இவ்வளவு நேரம் நம்ம எண்ணெய் எதுவும் போடவே இல்லையே பெருசா. ஆமா கோழி குழம்புல எவ்வளவு ஊத்துறோமோ அவ்வளவு நல்லது. குட் டாக். நாட்டுக்கோழிக்கு நல்லெண்ணெய் தான் ஃபேமஸ். நீங்க என்ன தெரியுமா, குழம்புலாம் வச்சு முடிச்சு தட்டில் ஊற்றும் போது ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றுவாங்க. அந்த மாதிரி இப்போ அந்த நல்லெண்ணெய் என்ன பண்ணா அந்த நுரைங்க அடுக்கி விட்டுருவோம். இப்போ இவன் கிரேட் ஆவான் பாருங்க ஒரு ஐட்டம். ஆகா வாடா தம்பி வாடா தம்பி. ஆஹா வேற லெவல்ல இருக்கே வாசனம். அப்படியே மதுரை மண்மணத்தை இங்க கொண்டு வந்துட்ட மாதிரி இருக்கு. ஸோ இப்போ திரும்ப அவன் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருப்பான். இப்போ அந்த நுரை அடங்கிடும், பெருசாக கொதி வராது. சோ இந்திரஜா அண்ணா இது அப்படியே வந்துட்டு கொதிச்சு ரெடி ஆயிடும். ஆமா ரெடி ஆயிட்டு இருக்கு. நல்லா சிம்ல போட்டோம்னா அந்த சாறு அப்படியே இறங்கிட்டே இருக்கும். எஸ். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா கல்யாணம் அப்படின்னாலே வந்துட்டு அது ஒரு கொண்டாட்டம் இல்லையா? அந்த மாதிரி கல்யாணம் பண்ணவங்களை கொண்டாடுறதுக்கு நம்ம தமிழ்நாட்டுல நம்ம ஊர்ல ஒரு மரபு இருக்கு. புதுசா கல்யாணம் ஆனவங்கள வீட்டுக்கு கூப்பிட்டு விருந்து வைக்கிறது. இப்ப நீங்க எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க, உங்களுக்கு விருந்து வைக்கலன்னா எப்படி? என் வீட்டுக்கு வந்திருக்கடா செல்லம். உன்னை எப்படா வெறும் கையோட நாங்க வந்துட்டு அனுப்புவோம். சோ என் தங்கச்சிக்கும் என் மாப்பிள்ளைக்கும் வந்துட்டு ஒரு அற்புதமான ஒரு சூப்பரான ஒரு விருந்து காத்துக் கொண்டிருக்கிறது. ஆமா ரெடி பண்ற அந்த விருந்த, போடுற அந்த இலைய, கொண்டு வாங்கடா அந்த கறிய. அண்ணே சொல்றா. நீ வாயிலே வடை சுடுவேன்னு நினைச்சேன், ஆனா உண்மையிலே நிறைய சுட்டு வச்சிருக்க, பண்ணி வச்சிருக்க. எஸ் வாயிலையும் வடை சுடணும் தான் நினைச்சேன். ஆனா என் தங்கச்சி வரா அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த கறி ஃபுல்லா வந்துட்டு பண்ணிருக்கேன். அதுவும் உனக்கு பிடிச்ச இந்த ரைஸ் பாத்தியா, ஃப்ரைட் ரைஸும் பண்ணிருக்கேன். தேங்க் யூ. என் வாழ்க்கை வரமாக அடனியும் பிறந்தாயே, என் உயிரே உறவாக என் நெஞ்சில் கரஞ்சாயே, பசி தூக்கத்தை மறந்து நீயும் அடி பாசத்தை பொழிஞ்சாயே. எல்லாத்துக்கும் செகரம் வச்ச மாதிரின்னு ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, அப்படி செகரம் வச்ச மாதிரி இன்னைக்கு நீங்க எங்க கிச்சனுக்கு வந்து பண்ண நாட்டுக்கோழி குழம்ப தான் நம்ம ஊத்தி சாப்பிட போறோம். Okay? நல்லா சாப்பிடுங்க. 16 பெற்று பெரும்வாழ்வு வாழ்வாயாக. நன்றி. இந்த மாதிரி ஸ்பெஷலான விருந்துகளும் அது கொடுக்குற மகிழ்ச்சியும் இவங்க வாழ்க்கை முழுக்க தொடரணும் அப்படின்ற வாழ்த்து எங்க கிட்ட இருந்து கண்டிப்பா உங்களுக்கு உண்டு.